ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமேஸ் வீலாக். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஷாப்பிங் வீலாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே வந்து முஸ்தஃபா போயிருந்தோம். ஸோ அதோட ஷாப்பிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது முஸ்தஃபாவோட காய்கறிகள் செக்ஷனில் தான் இருக்கோம். ஸோ இது வந்து நாங்கள் லாஸ்ட் சாட்டர்டே போனோம். கொஞ்சோண்டு மளிகை சாமான்லாம் வாங்குறதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா பொருட்களுமே கிடைக்கும். கப்பக்கிழங்கு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஊர்லேயே வந்து சின்ன வெங்காயத்தோட விலை அதிகம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே அதிகமாக இருந்தால் இங்கே வந்து அதை விட டபுள் ரேட்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. இது வந்து ஒரு 200-300 கிராம் இருக்கும். வெங்காயம் வந்து ரொம்ப கம்மியாக ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இங்கே முஸ்தஃபாக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே எல்லாமே வந்து எல்லாமே வெயிட் எல்லாமே எடை போட்டு அதை வந்து நம்ம விலையெல்லாம் போட்டு அவங்க வச்சுருப்பாங்க. எல்லாம் பேக்கெட் ஐட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து முஸ்தஃபாக்கு வெளியே வந்து நல்லா நம்ம ஊரில் எப்படி வந்து காய்கறி விற்பாங்களோ அதே மாதிரியே விற்பாங்க. லூஸில் தான் வாங்கிக்கலாம். நம்ம வெங்காயம், காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம லூஸில் வாங்கி எடை போட்டு நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே வந்து எல்லாமே வந்து பேக்கெட்டாக இருக்கும். பேக்கெட் ஐட்டம்ஸாக இருக்கும். ஸோ உருளைக்கிழங்குலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் உருளைக்கிழங்கு உங்களுக்கு கிடைக்கும். அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். வந்து தென்னங்குருத்து நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ரோட்டில் வந்து விற்றுட்டு வருவாங்க. ஒரு ₹2க்கு வந்து அந்த ஒரே ஒரு ஸ்லைஸ் பீஸ் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து முழுசாகவே இருக்குது. இதை வந்து நம்ம வாங்கிட்டு போய் அதை தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிட்ணும். ஸோ தென்னங்குருத்தே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே கிடைக்காத பொருட்களே கிடையாது. எல்லா பொருளுமே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா வாங்கிட்டு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பழமும் உங்களுக்கு எல்லா வகையான பழங்களும் கிடைக்கும். க்ரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள், ஆப்பிள்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸ் இங்கே கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற திராட்சை, கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை எல்லாமே இருக்கும். எல்லாத்தோட விலையும் அங்கே வந்து போட்டிருப்பாங்க. $3.50. $1 வந்து ₹55 நினைக்கிறேன். அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். $1 ₹55. அப்போ $3.50 ஒரு பாக்ஸ் ஆஃப் கிரேப்ஸ். ஸோ இந்த ஃப்ரூட் செக்ஷனுக்கு பக்கத்திலே தான் வந்து இந்த மளிகை பொருட்கள் விற்கிற செக்ஷனும் இருக்கும். ஸோ அங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஸ்பைசஸ் தான். உங்களுக்கு எந்த விதமான ஸ்பைசஸ் வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஸ்பைஸ் தான். இந்த கிராம்பு, பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜாதி பத்திரி, அப்புறம் வந்து ஏலக்காய், ஜாதிக்காய், அந்த எல்லாமே இருக்கும். அந்த சோம்பு, சீரகம், அந்த பொடி வெரைட்டிஸ், எல்லா ஸ்பைசஸ் வெரைட்டிஸும் இங்கே இருக்கும். ஸோ இந்த செக்ஷனில் ஃபுல்லாக இருக்கும். இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊறுகாய். நம்ம ஊறுகாய் எல்லா பிராண்டோட ஊறுகாவும் இருக்கும். மதர்ஸ் பிராண்டு, ருச்சி ஊறுகாய், நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பிராண்ட்ஸ் ஊறுகாய் வந்து லைன் கட்டி இருக்குது. ஃபுல்லாகவே இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே ஊறுகாய் செக்ஷன் தான். ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் 2 வாங்கியிருந்தேன். அது வந்து நியூட்ரலா வந்து 1 தீர்ந்து போச்சு. ஸோ அது 1 வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த சாக்கோ சிப்ஸ், இந்த கேக்கெல்லாம் இதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் சாக்கோ சிப்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் ஹனி வந்து நல்ல பிராண்டட் ஹனி வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஏர்பான்ற அப்புறம் ஒரு பிராண்டு, ஆஸ்திரேலியன் பிராண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் வந்து ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். இந்த பாஸ்தாலாம் பண்ணுறதுக்கு சரி ஆலிவ் ஆயில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து நன்னாரி சர்பத் அந்த சிரப் வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். தர்பூசணி வந்து சின்ன தர்பூசணி வந்து அங்கே கிடைச்சிது. ஸோ வந்து அது 1 வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்தீங்கன்னா $3.50. நம்ம ஊர் நூடுல்ஸ் பாக்கெட்லாம் அங்கே கிடைக்கும். இந்தியன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். முஸ்தஃபாலே நீங்கள் நம்ம ஊர் நூடுல்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த மேகி, இப்பி, டாப் ராமன் அதெல்லாம் வந்து அங்கே வாங்கிக்கலாம். மயோனைஸ் வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன்.
அப்புறம் வந்து சிப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல கிடைக்கிற லேஸ் சிப்ஸு அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம வந்து முஸ்தஃபால வாங்கிக்கலாம். அதே மாரி இந்தியன் ஸ்டோர்ஸ் நெறையா இருக்கும். அங்கெல்லாம் வாங்கிக்கலாம். கொஞ்சோண்டு பொரி, அப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, இந்த சமோசா பேஸ்ட்ரி. இது வந்து பேஸ்ட்ரியாவே இருக்கு. இத வந்து நம்ம இன்ஸ்டன்ட்டா சமோசா செய்றதுக்கு நம்ம சமோசா ஃபில்லிங் மட்டும் ரெடி பண்ணிட்டு, அந்த பேஸ்ட்ரியில வச்சு அப்படியே நம்ம ரோல் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட்டான இது ஃபர்ஸ்ட் டைம் நாம சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றது வாங்கியிருக்கேன். பேக் சைட்லயே ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. எப்படி வந்து அத ஃபோல்ட் பண்ணிட்டு நாம ஃபோல்ட் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரொசீஜர் குடுத்துருக்காங்க. இத செய்யும்போது நான் வீடியோல காட்டுறேன். இது எப்படி செய்றாங்கன்னு. அன்னைக்கு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு மலாய் ஒயிட் கிரேவி, அதாவது மலாய் பன்னீர் கிரேவி அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பரா இருக்கும். இத எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கிரேவி செய்றதுக்கு நம்ம ஒரு பேன்ல கொஞ்சூண்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சிய நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு 4லேருந்து 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்த நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒயிட் கிரேவி அப்படின்னு சொன்னனால, நம்ம வெங்காயத்த வதக்கும்போது அது வந்து நல்ல ப்ரவுன் கலர்ல ஆயிடும். ஸோ, அப்போ கிரேவியோட கலரும் உங்களுக்கு லைட்டா ப்ரவுன் கலர்ல வந்துரும். ஸோ, அதனால என்ன பண்ணலாம்னா, கொஞ்ச நேரம் மட்டும் வெங்காயத்த வதக்கிட்டு, இதில கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து வேக வைக்க போறோம். ஒரு 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்ல வந்து கிரேவி வந்து நல்ல க்ரீமியா இருக்கும். அதுக்கு தான் வந்து முந்திரி பருப்பு சேர்க்கிறது. ஸோ, இது கொஞ்ச நேரம் வதக்குன பிறகு, நம்ம வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து வேக விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த முந்திரி பருப்பு, வெங்காயம், அந்த பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துரும். அது அப்புறம் நம்ம அர வச்சு நம்ம அரைச்சுக்கலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு கலர் வந்து அப்படியே ஒயிட் கலர்லாவே இருக்கும். அந்த ப்ரவுன் கலருக்கு வராது. இப்போ கொஞ்ச நேரம் அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு அந்த வெங்காயமும் அந்த முந்திரி பருப்பும் நல்லா உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கட்டியும் எதுவும் இல்லாமல் நல்லா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கூட நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் ஒரு துண்டு அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 இல்லைன்னா 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய். இது சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த ஆனியன் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த பட்டரில் நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே வேக வச்சனால அந்த பச்சை வாசனைலாம் இருக்காது. இருந்தாலும் நல்லா வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வந்து பட்டர் வந்து நல்லா பிரிஞ்சுட்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா கொதிச்ச பிறகு இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் கிடைக்கும் கிரேவி. 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து மறுபடியும் நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சேர்த்தப்புறமும் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து புளிப்பு சுவைக்காக நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. ரொம்ப
ஓவராக புளிப்பு இருக்கிற தயிர் வந்து சேர்த்துக்க வேண்டாம். கொஞ்சமாக புளிப்பு இருக்கிற தயிர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து தயிர் சேர்க்கும் போது அடுப்பு வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப ஸ்மாலாக ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தயிர் சேர்க்கும்போது கிரேவி வந்து உங்களுக்கு நல்லா அது பிரிஞ்சுட்டு வந்து தனியாக. ஸோ அதனால் வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணியும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே வந்து கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்தப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் மலாய் கிரேவி ரெடி ஆகிடும். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. நீங்கள் வந்து இதை சப்பாத்திக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், நானு, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா தூவி இறக்கிக்கலாம். அப்போனா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவரில் கிடைக்கும். கரம் மசாலா ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வேணும்னா நீங்கள் கரம் மசாலா கூட தூவி நம்ம இறக்கிக்கலாம். சூப்பரான ஒரு பன்னீர் மலாய் கிரேவி. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.